பாஸ்டரல் இம்பேலன்ஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேங்க. ஸோ அது வந்து நம்ம உடம்புல பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேறு மாதிரி. இன்றைக்கி வரக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஒரு பேசிக் ரொட்டீன் போவோம், இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. நான் அதை ஒத்துக்கிறது இல்லைன்னா நான் ட்ரைன் பண்ணுறது இல்லை, அது ரெண்டாவது விஷயம். பட் இது வந்து என்னென்ன விஷயங்களில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீத்திங், உங்களோட மசில் ஃபங்க்ஷன், உங்களோட ஜாயிண்ட் ஃபங்க்ஷன், உங்களோட பிளட் ஃப்ளோ, இன்டர்னல் ஆர்கன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரைனிங் போக போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, ஒரு கோல் ஓரியன்டாக போக போகிறீங்க அப்படின்னு இருக்குதோ, இல்லை ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணே போகிறீங்கன்னு வச்சுப்போமே, ஹாஸ்டலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஒரு இம்பேலன்சஸ் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ட்ரைனர் சொல்கிறாருன்னா அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு ட்ரைனிங்குள்ளாடி போகிறது தான் நல்லது. பேஸ்மெண்ட் ப்ராப்பராக இல்லாத இடத்துல வந்து நம்ம பில்டிங் கட்டினோன்னா அது என்றைக்குமே டேஞ்சர் தான். அதே மாதிரி எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு இன்ஜுரியில் போய் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை.